ஐயோ, என்ன நடக்க போதுன்னு புரியலையே. ஆ, ஆ. என்ன சார் படிச்சது மறந்து போச்சா? ரியாக்ஷனுக்காக பண்ணப்பா. ஓ, கத்துக்க. ஆமா, என்ன ஆச்சு? நான் தான் சார் தெரியாம ஸ்கூட்டர்ல மோதிட்டேன். இது பாருங்க, போலீஸ் கோர்ட்டுன்னு என்னால அலைய முடியாது. அப்படி இல்ல சார், உங்களால பொதுவாகவே அலைய முடியாது சார். நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? இந்த பொண்ணுடைய சொந்த பெரியப்பா சார் இவரு. ஆமா, பெரிய பண்ண இப்படி அம்மாவுடைய அண்ணன். ஐயோ, அப்படின்னா மாமா இல்லையா? அது வந்து மாமாவுடைய தம்பிக்கு அண்ணன்னா இவரு பெரியப்பா இல்லையா? ஐயோ, ரொம்ப குழப்பற. வீட்டை விட்டு புறப்படும் போது இதெல்லாம் சொல்றது இல்லையா? இந்த கன்றாதிக்கு தான் நான் வீட்டை விட்டே புறப்படுறது இல்ல. சார், உறவுமுறை சொன்னா இன்ஜெக்ஷன் போடுவீங்களா நீங்க? அதானே, பெரியப்பா சொன்னதா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவீங்களா? அவர் ஏன் பெரியப்பா தான் சார்? பாருங்க சார் கொஞ்சம். பாருங்க சார். மறுபடியும் முதல்ல இருந்தா பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா. உள்காயம் பட்டிருக்கு, அதான் நினைவு பூடுத்து. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பல்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். 32 பல்லு ஒழுங்கா இருக்கா சார்? நாங்களே பாத்துக்கிட்டே இருக்கோமே. பல்ஸ்னா நாடி துடிப்புப்பா. பல்ஸ் நாங்களே பார்க்கலாமா டாக்டர்? நான் தான் பார்க்கணும். இதை நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. டெய்லி வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர்றதுன்னா அது சரிப்படாது. அதனால பேஷண்ட் எழுந்து நடக்கிற வரைக்கும் நானும் இங்கேயே தங்கறதா சரிப்பட்டு வரும். சரி, வீட்டு விட்டு கிளம்பும் போதே பெரிய பிளானோட தான் கிளம்பிருக்கான் அந்த ஆளு. டாக்டர், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பேஷண்ட்டை எழுப்பி அனுப்பிடணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிடைச்ச ஒரு பேஷண்ட்டையும் கோட்டை விடுறதுக்கு நான் என்ன கேனேனா? அப்புறம் அவருக்கு நினைவு வரும்போதெல்லாம் சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்கணும். சார், நினைவு ஒரு 1 hour நிக்குமா சார்? இருந்தா ஆச்சரியம், half an hour இருக்குமா? இருந்தா அபூர்வம், 15 நிமிஷம் இருக்குமா? இருந்தா அதிசயம். யோ, அப்ப எவ்வளவு நேரம் தான் நிக்கும்? அது ஒரு 3 to 5 minutes இருக்கும். அதுக்குள்ள ஃபுட் கொடுத்துடணும். டயட் லிஸ்ட் இப்ப நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. மார்னிங் 4 இட்லி, வடை, காஃபி. ஓகே மத்தியானம் மிக்சட் ரைஸ் 3 வெரைட்டிஸ். ஓகே. நைட்டு 6 சப்பாத்தி. அவ்வளவுதான். பட் இதெல்லாம் 3 to 5 minutesக்குள்ள எப்படி பேஷண்ட் கொடுக்க முடியும்? குட் கொஸ்டின். இதெல்லாம் எனக்கு. பேஷண்ட் எப்ப கண்ணை முழிச்சாலும் கழுத்தை சாச்சு வச்சு கடவா ஓரமா ஒரு கப்பு ஓட்ஸ் ஊத்துக்கோ. பாத்தியா, திங்கறதுக்கு தங்கறதுக்கும் ஒரு வழி பண்ணிட்டான் அந்த ஆளு. எனக்கு எங்க ரூம் போட்டிருக்க? அட ஏன் சார் உயிரை வாங்குறீங்க? இந்த ஆளை பெரட்டி போட்டு இதே கட்டுல ஒரு கழிச்சு ஓரமா படுங்க. அந்த பக்கம் போய் அந்த ஆள் நெசிக்கிறாங்க. கவனாதேட்டர் கட்டோட மாதிரி ஆயிட போறான். அப்புறம் கண்டம் வந்து பால் ஊத்துவான். ஆளு மூஞ்சும். வீடு எப்படி இருந்தாலும் 3 கிரவுண்ட் இருக்கும். ஆண்டவா, இங்கேயே ரொம்ப நாள் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சரி, அந்த ஆள் டார்ச்சர் தாங்க முடியலையே. பேசாம ஒரு கோழியை கட்டி அந்த ஆளை குப்பலாரில தூக்கி போட போறேன். ஆமா, குப்பலாரி எப்ப வரும்? நேத்து வந்துச்சு, இதோட எப்போ வரும் தெரியாது. ஐயோ டேய், அந்த ஆளை கோழி பையில கட்டி கோயம்பேடுல காய்கறி லாரியில் அமிச்சிடலாமா? லாரி கீழே அமுச்சு விட்டுறேன். நாளைக்கு லாரி ஸ்ட்ரைக். சரிக்கா? ஹலோ, வாங்க சார். ஐயோ அம்மா, ஐயோ, இந்த ஆளோட பெரிய தொல்லையா போச்சு. ஐயோ ஆண்டவா, எதுவும் உளராம இருக்கணும். ஐயோ, திரும்புமா? ஹலோ சார். மேடம், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? தெரியுமே. பெரியப்பா எப்படி இருக்காரு? அதேதான். பெரியப்பா எப்படி இருக்காரு? பெரியப்பா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் சார். பெரியப்பா கூட டக்கு திரும்பி பாக்குறாரு. சித்தப்பா கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்கறாரு. அந்த அளவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். நான் பெரியப்பாவை ஒரு எட்டு பார்த்து கூட சித்தப்பா இருக்காரு சார். ஒண்ணு விட்ட சித்தப்பா, ஒண்ணு விட்டா தாங்க மாட்டேங்க. கிளம்புங்க. தமாஸ் பண்றாங்க. சார், உங்க வீடு மறந்து போச்சா? இதே ஏரியால சுத்திட்டு இருக்கீங்களா சார்? இதே ஏரியால டியூட்டி பாக்குறேன். இங்கதான் சுத்திட்டு ஓ, இருக்கேன். அப்ப திருடலாம் பிடிக்க மாட்டீங்க. நமக்கு ஏன் வம்பு? அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். எப்பனாலும் எது வேணாலும் சொல்லுங்க, உடனே ஓடியாந்துருவேன். ஐயோ, நீங்க தான் வேணாம்னாலும் வந்துறீங்களா சார்? சார், அப்புறம் முக்கியமான விஷயம், 2 நாட்டு நாய்களை சொல்லிக்கிறோம் வீட்டை காவலுக்காக. நீங்க அடுத்த வாட்டி வரும்போது கேர்ஃபுல்லா வரணும். டோன்ட் வரி, வரும்போது பிஸ்கட்டோட வரேன். ஐயோ டேய், நீ எப்ப வந்தாலும் பெரியப்பாவை ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறாரா. பேசாம இவருடைய அட்ரஸ் வாங்கி பெரியப்பா அவர் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான்னா. எனக்கு என்னமோ பெரியப்பா பார்க்க வர மாதிரி தெரியல. ஆஹா, பேஷண்ட் கத்துறான். அப்பா டாக்டர் ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சாரு. டாக்டர், ஐயோ ஐயோ, வாஸ்து தவளை வாங்கி கத்துறான் தெரியுது. சார், என்ன சார் ஆச்சு? ஏன் அலறீங்க? ஒண்ணுதாம்மா, லேசா கொஞ்சம் கண்ணை அசந்துட்டேன். ஒரு யானை என்ன துரத்தின்னு வந்தது. நான் மலை உச்சில இருந்து கீழே விடுற மாதிரி ஒரு அதோடைய அம்மா நினைச்சு துரத்தி வந்திருக்கேன் சார். பேஷண்ட் பாக்குற நீங்களே இந்த மாதிரி பதறனா என்ன அர்த்தம்? புது இடம் இல்லையாம்மா, ஒரு வாரம் பழகினா சரி. ஒரு வாரம் நீங்களே கமிட் பண்றீங்களா?
மினிமம் சொன்னப்பா. ஐயோ என்ன பண்ணுவேன் வெளியே வந்தா இந்த போலீஸ்காரன் சொல்ல அவன் மட்டும் பெரிய பையன் தெரிஞ்சு போச்சு இவன் பெரிய கலடாத பண்ணுவான். ஐயோ உள்ள அவனுக்கு 2 பேர் சொல்ல என்ன பண்ணுவேன் நான்? இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். கல்பனா இங்க வாயேன். என்ன? இல்ல டோட்டலா டிடிஎஸ் பிடிக்காம எவ்வளவு அமௌண்ட் எதிர்பார்க்கற நீ? எதுக்கு? இல்ல என்னை விட்டுட்டு வேற யாரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. என்னால முடியலம்மா.